refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உனக்கு என்ன, நீ என்னதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற? வரவங்க போகிறவங்களாம் மனுஷங்க அதான் கிடையாதா? சொல்லலை, இந்த உலகத்தில் நீங்கள் யாராவது ஏதாவது எது செஞ்சாலுமே யாராவது ஒருத்தர் தப்பு சொல்கிறதுக்குன்னு இருப்பாங்க. த பேட் கமெண்ட்ஸ் இன் யூடியூப் மாதிரி அது. அதாவது ஏதாவது ஒன்று ஒருத்தர் கமெண்ட் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த கமெண்ட் சொல்கிறவங்க முகத்தை காமிக்க மாட்டாங்க. கமெண்ட் சொல்கிறவங்க வந்து நேராக வந்து பேச மாட்டாங்க. துக்கமான நாள் இது. ராதிகா மேம் வந்து ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் பேசியிருப்பாங்க. அவங்க மீடியா சொன்னது ஆட்கள்லாம் வந்து 100% அவங்க ரைட். அவங்களுடைய வலியை சொல்லட்டான். அவங்க வலியை வந்து அன்றைக்கி சொன்னாங்க. அவங்க ஒன்றா இழந்துக்கிட்டே வராங்கன்னு ஒரு இதில் ப்ரெஸ்ஸு மீடியாலாம் போய் மூஞ்சிக்கிட்டே கேமரா வைக்கிறது, நடுவில் இது பண்ணுறதுங்கிறது இரிட்டேட். ப்ரெஸ் அண்ட் மீடியா இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயத்தை கவர் பண்ணதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஹியூமனுக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குல்ல. நடிகர்கள்னால் அவங்க என்றைக்கு எப்போவுமே நடிகர்கள் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது. அதை இந்த ஊரில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பூர்ணிமா மேடம் சூப்பராக கவனிச்சுப்பாங்க. நான் லைவாக பார்த்துருக்கேன். ரெண்டாவது பாரதிராஜா சார் இறந்து போனப்போ அவர் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பாதிச்சிருக்கு. அதை நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன இருக்கும், எப்படி இருந்திருப்பார், என்ன மாதிரி மனசு இருக்கும். அந்த சடனாக போனதுங்கிறது யாராலுமே ஏற்றுக்க முடியல. கொஞ்ச நாள் இருந்திருக்கணும், நமக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த அந்த ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாரை எடுத்துக்கிட்டாலும் பாக்யராஜ் சார் அப்படின்னாவே தனி இது. காசு பணம்லாம் கிடையாது, அதை மீறி ஒன்று. அதான் பாக்யராஜ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சினிமா துறையே வந்து மீளா சோகத்தில் இருக்காங்க. ஏன்னா பாக்யராஜ் சார் அவர்களுடைய இறப்புனால நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து எதிர்பார்க்காத ஒன்று அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மனசில் இருக்கிற ஒரு விஷயம். பாக்யராஜ் சார் பொறுத்த வரைக்கும் வந்து நான் நல்லா தான் பேசியிருந்தேன். நிறைய நாள் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக வரும் அவரோட சேர்ந்து ஒரு படத்தில் நானும் ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறேன். தொடர்ந்து ஷூட்டிங்கெல்லாம் போயிருந்தோம், ஊருக்கு போயிருந்தோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இருந்தாலும் வந்து இந்த ஒரு 16 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக பாரதிராஜ் சார் டெத் அன்னைக்கு தான் அவரை நான் லாஸ்ட்டாக பார்க்குறேன். அன்றைக்கி பார்த்தேன், அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தேன். அதான் அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து அவர் இறந்த அன்றைக்கி தான் பார்த்தது. உண்மையிலே அது வந்து என்னென்னா, மனசை ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஷாக்லேருந்து வர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சடன் ஷாக். ஒருத்தர் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனநிலைமைக்கு வந்துடுவோம். சரி, ஓகே, ரொம்ப வயசாகிடுச்சு, நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப முடியல அவருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஏற்றுக்கிற நிலைமைக்கு வருவாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக முதல் நாள் வரைக்கும் இருந்தால் அடுத்த நாளே இந்த மாதிரி ஆகுறது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, எந்த நோயும் கிடையாது, எந்த சிம்டமும் கிடையாது, இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் இருக்குது. அது எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த ஷாக்லேருந்து வெளியில் என்னால் வர முடியல. ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கே போயிட்டேன் நான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மானசீக குரு அப்படின்னா அது பாரதிராஜ் சார், பாக்யராஜ் சார், இவங்கெல்லாம். அவங்களோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நான் சினிமா கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பாக்யராஜ் சார் வந்து இந்த மாதிரி சடனாக காலையில் எழுந்துச்சு இப்படி கேட்டவுடனே எனக்கு என்ன, அதாவது ஒன்றுமே ஓடலை. ஏன்னா நான் லைஃப்பில் வந்து என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நான் ஏதாவது புதுசாக ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவேன். பாரதிராஜ் சார் கூப்பிடுவேன், அவர் உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் வருவார். இவங்க 2 பேர் தான் எப்பவுமே வருவாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப தாங்க முடியாத ஒரு சோகம் இருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன். எனக்கு வந்து அவருடைய ஃபியூனரலில் வந்து நிறைய பேர் வந்து ஃபியூனரலில் கலந்துக்கிட்டாங்க. என்னால் அந்த ஃபியூனரல் கூட போக முடியல. ஏன்னா அது ஒரு மாதிரி சோக்கான மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அது ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு எனக்கு கொண்டு போயிட்டே இருந்தது. தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி என்னென்னா, எனக்கு எதையோ இழந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இழந்தோங்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப தாக்கமாகிடுச்சு எனக்கு. அது என்னை போல தான் மக்கள் நிறைய பேருக்கு அந்த தாக்கம் இருந்துருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா, அது இறப்புங்கிறது ஒரு நிமிஷம் தான். இழப்பு அப்படிங்கிறது ஒரு யுகம். நம்ம வாழ்கிற வரைக்கும் அந்த இழப்பு என்னங்கிறது தெரியும். இப்போ இல்லை, அதுக்கு அடுத்த நாள் நான் தொடர்ந்து பாக்யராஜ் சார் படங்கள், சீன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அது அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போவும் அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது நம்பவே முடியல என்னால். இங்கே தான் இருக்காருங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அப்படியே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய வருத்தம். கண்டிப்பாக வந்து திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா எதனால் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா,
வி நீட் அ சீனியர் பர்சன். ஒரு 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 தொழில் பார்க்கும்போது அந்த தொழிலில் நல்ல அனுபவசாலிகள் வேணும். அந்த அனுபவசாலிகள்கிட்டருந்து சில விஷயங்களை கற்றுக்கணும். இதுதான் முறை. அப்படி சினிமாவில் பார்க்கும்போது வந்து திரைக்கதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த இடத்துல எப்படி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும்னா டக்குன்னு பாக்யராஜ் சார் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் நமக்கு குரு. அந்த குருவை இழந்துட்டோங்கிறது தான் எல்லாருக்கும் மைண்டில் ஓடுற ஒரு விஷயம். நிறைய பேர் ரெகுலராக அவரை வந்து பார்த்து சார் அந்த கதை ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அந்த கதையில் இந்த மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குன்னா உடனே அவர் சஜஷன் சொல்கிறது எல்லாமே இன்னும் நிறைய நடந்திருக்கு. அதனால் அது வந்து ஒரு ஷாக்காக இருக்குது. ஒரு நம்ம யாருக்கிட்ட என்ன கேட்டு செய்கிறது அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு வெற்றிடமாக வந்துருச்சுன்னு வாங்கல, அந்த வெற்றிடம் தான் அது. அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வரணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கிறேன், அதான் உண்மை. நான் வந்து டெய்லி அதை நினைக்காத நாளே கிடையாது அன்னையிலேருந்து. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தாண்டி வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவர் போய்ட்டு அந்த ஃபியூனரலில் கலந்துக்கிட்டு போனது வந்தது முன்னாடி எடுத்து செஞ்சது அவரோட குருவாக அவர் நின்று எல்லா விஷயத்துங்களும் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ரொம்ப தாக்கி பேசுகிறாங்க எல்லாரும். அவர் ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தார். அது என்னை போயிட்டு என்னை வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவர் பேசியிருக்காரு சார். உனக்கு என்ன, நீ என்னத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிற, வரவங்க போகிறவங்களாம் மனுஷங்க கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் யாராவது ஏதாவது எது செஞ்சாலுமே யாராவது ஒருத்தர் தப்பு சொல்கிறதுக்குன்னு இருப்பாங்க. த பேட் கமெண்ட்ஸ் இன் யூடியூப் மாதிரி அது. அதாவது ஏதாவது ஒன்று ஒருத்தர் கமெண்ட் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த கமெண்ட் சொல்கிறவங்க முகத்தை காமிக்க மாட்டாங்க. கமெண்ட் சொல்கிறவங்க வந்து நேராக வந்து பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? யாராவது 1-2 பேர் இதில் வீடியோ போடுவாங்க, திட்டி வீடியோ போடுவாங்க. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, ஆனால் லைஃப்பில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பார்த்திபன் சாரையும் நான் ரொம்ப நாளாக அவரோட பழகிட்டுருக்கேன். அவருடைய பேச்சு, அவருடைய திரைக்கதை, அவருடைய இலக்கியம், அவருடைய எழுத்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொண்டாட்டி தேவைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துலேயும் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவார். மனவேதனையோட ஒரு அழுகை இருக்கும் அந்த படத்தில். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் இறந்த அன்னைக்கு அவர் கண் கலங்கினார். அந்த ப்ரெஸ்ஸில் கொடுக்கும்போது அவரால் சோக் ஆகிட்டார், தாங்க முடியல. அந்த அழுகையை தான் நான் பார்த்தேன். அது உண்மை. அது உண்மையான ஒரு சிஷ்யனுக்கு வரக்கூடியது. யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். பார்த்திபன் சார் வந்து தாவணி கனவுகள் படத்துலேருந்து ஒர்க் பண்ணுறாரு பாக்யராஜ் சாரோட. ஸோ அந்த ட்ராவல் என்ன அப்படின்னா பாண்டியராஜன் சாருக்கு, பார்த்திபன் சாருக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லைஃப், தனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று கிடைக்கிறது இருக்குல்ல, அது வந்து தொழில். அந்த முதலாளி தான் பாக்யராஜ் சார். அவர் இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? அதனால தான் பாண்டியராஜன் சார்லாம் வந்து ஃபேமிலிலாம் அதுக்கப்புறம் தானே எனக்கு கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் தானே பசங்களாம் வந்தாங்க. எனக்குன்னு ஒரு டேரக்டர்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது யார்? எனக்கு நான் டேரக்டர் பண்ண முடியும், போய் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோன்னா அந்த டேரக்டர் ஓகேப்பா நீப்பா பாக்யராஜ் அசிஸ்டண்டாக ஒரு படம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த அங்கீகாரம் கொடுத்தது யார்? பாக்யராஜ் சார். சின்ன வீடு படத்தப்போ பார்த்திபன் ஒரு தடவை சொன்னார், என்னோடய டேரக்டர் வந்து வசன ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி சின்ன வீடு படத்தில் பேர் போட்டிருப்பார் பார்த்திபன். அதை இன்றைக்கும் நினைவு கூறுவார். நான் தான் சொல்கிறேன், இவங்கள மாதிரிலாம் யாரும் சிஷியர்கள்லாம் இனிமேல் கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்றும் போலியே கிடையாது. அது சொல்கிறவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவர் மனசுக்கு தெரியும் பாக்யராஜ் சார் இருந்தப்போ பார்த்திபன் யாருங்கிறது அவருக்கு தெரியும். நடுவில் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு யார்? எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இவங்க யாருமே கூட வந்து நிற்கலப்பா. ஒரு விஷயந்தான், பாக்யராஜ் சாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறது பார்த்திபன், பாண்டியராஜன் சார். எனக்கு தெரியும்ப்பா, இவங்க 2 பேரும் எனக்கு தெரியும். மற்றவங்களாம் எனக்கு தெரில. அவரோட மற்ற அசிஸ்டன்ட்ஸ்லாம் அடிக்கடி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்திபன் சாரும் சரி, பாக்யராஜ் சாரும் சரி, பாண்டியராஜன் சாரும் சரி, அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அதில் டவுட்டே கிடையாது. இவங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் போலி, இது நீ எதுக்கு நடுவில் வர, இப்படிலாம் அந்த எதிர்ப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் காதிலே கூட வாங்கிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அதை அப்படி தான் யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் சொல்லணும், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட் கொடுத்தா நம்ம வந்து 4 பேருக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோதானே தவிர அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இதில் இவங்கெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு நட்பு பாசம் உள்ள ஒரு அற்புதமான மனிதர்கள் இவங்கெல்லாம். இவங்களுடைய குரூப் எல்லாருமே சொல்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபியூனரலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராதிகா மேம் வந்து ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் பேசியிருப்பாங்க. அவங்க சொன்னது 100% அவங்க ரைட். அவங்களுடைய வலியை சொல்லட்டான். அவங்க வலியை வந்து அன்றைக்கி சொன்னாங்க. அவங்களுடைய அம்மா சமீபத்தில் தவறிட்டாங்க. ராதிகா அவங்களுடைய அம்மா தவறிட்டாங்க. அவங்க அம்மா தான் அவங்க கூட இருந்தது.
அப்பா மாறுறாரு, அவரோட அம்மா தான் வளர்த்தது எல்லாம். அதுக்கப்புறம் அவரை அறிமுகப்படுத்தின இயக்குனர் பாரதிராஜா, அவர் தவறுனார். அன்றைக்கி நான் கூட இருந்து பார்த்தேன். அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. முதல் படத்தில் அந்த கிழக்கே போகும் ரயிலில் பாரதிராஜா அறிமுகப்படுத்தியிருந்தாலும் டயலாக்லாம் சொல்லி கொடுத்து கூடவே இருந்து எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது பாக்யராஜ் சார். அடுத்த 16 நாள் வந்துட்டாங்க. அவங்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க ஒன்றா இழந்துக்கிட்டே வராங்கன்னும் போது ஒரு ஒரு இதில் எப்படி இருக்கும்? அப்போது அந்த ஃபீல்டில் இருக்கும்போது ப்ரெஸ்ஸு மீடியாலாம் போய் மூஞ்சிக்கிட்ட கேமரா வைக்கிறது, நடுவில் இது பண்ணுறதுங்கிறது இட் இரிட்டேட். ப்ரெஸ் அண்ட் மீடியா இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயத்தை கவர் பண்ணதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஹியூமனுக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குல்ல. நடிகர்கள்னால் அவங்க என்றைக்கு எப்போவுமே நடிகர்கள் கிடையாதுல்ல. அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது. அதை இந்த ஊரில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இப்போது ஹாலிவுட்டில் எடுத்தால், நான் அமெரிக்கா அடிக்கடி பயணம் செய்யும்போது ஏதோ ஒரு ஷாப்பில் வந்து டாம் க்ரூஸ் வந்திருக்காப்புல. டாம் க்ரூஸ் வந்திருக்காருன்னா, ஆனால் அவர் பாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போய் அவர்கிட்ட ஹாயெல்லாம் சொல்ல முடியாது. சார் உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேட்க முடியாது. பிகாஸ் என்னுடைய ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு அவங்க கேஸே போடலாம். புரியுதுங்களா? அவராக வந்து பார்த்துட்டு ஓகே எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னா அது வேறு. அவருக்குன்னு ஒரு ப்ரைவசி, அவருக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. அவருக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது, அவருக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்கல்ல. அது வேற இல்லை. அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே இருக்குது. இப்போவும் வந்து சாரோட இடத்துக்கு வரும்போது எல்லோரும் வராங்க, கூட்டமாக வந்து இது பண்ணுறாங்க, அங்கேயே கேள்வி கேட்குறாங்க. அது தப்பு. யாராக இருந்தாலும் அது தப்பு. ப்ரெஸ்ஸுங்கிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது. அவங்க நாகரிகத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. சில சீனியர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அது தெரியுது, கரெக்டாக கேமரா வச்சுட்டு விட்டுறாங்க. சில அப்கமிங் வர்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. ஃபுட்டேஜ் எதாக இருந்தாலும் ஃபுட்டேஜ் தேவைப்படுது. ஓனாக ஃபுட்டேஜு, ஆம்புலன்ஸை ஃபுட்டேஜு, அப்புறம் உள்ளே போய் ஒரு ஃபுட்டேஜ், உள்ளே பக்கத்துலேருந்து பார்க்கணும், அவர் என்ன பண்ணார்னு பாருங்கள், அவர் தொட்டு வணங்கினார் பாருங்கள். சமீபத்தில் அது வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுது. இப்போ பாக்யராஜ் சார் வந்து நிறைய கிராஃப்டில் வந்து டாப் பொசிஷனில் இருக்கார் சார். அதை வந்து யாராலையுமே வந்து முறியடிக்கவும் முடியாது. ஆனால் அவருடைய சன் அவர் சாந்தனு இருக்காங்களே சார், அவருக்கு வந்து சரியான க்ரோத் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்காரா சார்? ஆக்சுவலாக வந்து நடிகர்கள் பையன் நடிகராக தான் வரணும், நடிகராக வரலைங்கிறதுனால க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. சாந்தனு இஸ் மச் மோர் டேலண்டட் இன் டான்ஸிங். அவருக்கான சில கேரக்டர்ஸ் இருக்குது, அவருக்குன்னு சில டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டுக்கு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. சினிமாவில் வந்தால் தான் அவர் வந்து பயங்கர க்ரோத் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்காக வந்து ஒரு திரைக்கதை ஆசிரியராக இருந்தார், அவர் பையனும் அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்படி கிடையாது. அது மாதிரி என்றைக்குமே யாரையுமே நம்ம வந்து எடை போடவே முடியாது. இப்படி தான் மனோஜை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவர் வளரல. நான் தான் சொன்னல, இது சோஷியல் மீடியா கில்ஸ் பீப்புள். ஒருத்தரை மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாங்க. நல்ல மனிதர் மனோஜ் வந்து நல்ல டைப்பு, நல்ல மனிதர். அவருக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல. உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தார்? எங்கள் அப்பாவா? எங்கள் அப்பா லாரி புக்கிங் ஆஃபீஸ் வச்சு. சரி, நீங்கள் லாரி புக்கிங் பண்ணல, உங்களுக்கான அந்த க்ரோத்தே இல்லையே. நீங்கள் லாரி புக்கிங்னா நீங்கள் நேரம் வந்து ஒரு 10 லாரியில் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து எடிட்டராக வந்தீங்க, ஆங்கராக வந்தீங்க. யாராவது அந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு க்ரோத் இல்லைன்னு சொன்னால் எது க்ரோத்து? உங்கள் அப்பா செய்த தொழிலை விட நீங்கள் ஒரு நல்ல இன்னொரு தொழில், நான் போகிறேன்ப்பா, நான் வேறு ஒரு இண்டஸ்ட்ரி போகிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு அப்படின்னு போகும்போது நீங்கள் தனியாக க்ரோத் ஆனீங்க. எப்பா நான் லாரி புக்கிங் ஆஃபீஸ் வச்சுருந்தேன்ப்பா, நீ 10 லாரி வாங்கி விடுப்பான்னு உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொல்லி மனம் வந்துக்கிட்டாருன்னா அது உங்கள் அப்பாவுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. கரெக்டாக? கரெக்ட். இப்போ எங்கள் அப்பா பேங்க்கில் வேலை பார்த்தாரு. அதை பார்க்குறோம்ல, என்ன உங்கள் பையன் உங்களை மாதிரி பேங்க்கில் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் க்ரோத்தா? அப்பா செய்த வேலையை பையன் செய்யணுங்கிறதுக்கு பேர் க்ரோத்தா? அவங்களுக்கு தனி டேலண்ட் இருக்குப்பா, அவங்களுக்குன்னு தனி டேலண்ட் இருக்குது. அப்பா என்னதான் அப்பா பையனாக இருந்தாலும் அப்பா வேற பையன் வேற, அவருக்கு தனி டேலண்ட் இருக்குது. பாக்யராஜ் சாருக்கு வந்து சுமாராக தான் டான்ஸ் வரும், ஆனால் சாந்தனு சூப்பராக டான்ஸ் ஆடுவாப்புல. பாக்யராஜ் சாருக்கு நார்மலாக டான்ஸ் ஆட தெரியும், ஓரளவுக்கு ஸ்டெப் போடுவார். ஆனால் சாந்தனு சூப்பராக டான்ஸ் ஆடுவார். என்றைக்காவது போய் நீங்கள் சாந்தனோட உங்களுடைய க்ரோத் சரியில்லைன்னு பாக்யராஜ் கேட்பீங்களா? கேட்க முடியாதுல்ல. அது மாதிரி தான் அது. என்றைக்குமே யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. அப்பா பையனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏன் நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி பண்ணல அப்படின்லாம் கேட்கவே முடியாது. அது அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டு, அவங்கவுங்களுடைய ஃபீல்டு, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க லைஃபு. அவங்க லைஃபே வேறு. இவரோட லைஃப் இப்படி தான் இருக்கணும். இப்போ ரஜினி சாரோட பொண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அப்பா மாதிரி ஸ்டைல் பண்ணலன்னு கேட்க முடியுமா? க்ரோத் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் எப்படி சாந்தனு மட்டும் சொல்லுவீங்க? சாந்தனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, சாந்தனு நல்லா நடிப்பாப்புல, டேலண்ட் இருக்குது, நல்லா டான்ஸ் ஆடாப்புல. அவருக்கான கதைகள்லாம் வரல, அவர்கிட்ட அதுக்கு இன்பிட்டில் அவர் பாட்டுக்கு ஹீ இஸ் லுக்கிங்
ஹிஸ் ஓன் ஒர்க். அவங்களும் கிக்கியும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. சரிங்களா? நான் மறுபடியும் சொன்னேன், ஸ்டாண்டலோன் ஸ்டார். பாக்யராஜ் இட்ஸ் அ ஸ்டாண்டலோன் ஸ்டார். அவர் கூட இருந்துட்டாங்கங்கிறதுனால எல்லாரும் வந்து அதே மாதிரி வருவாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. எல்லாருமே ஸ்டாண்டலோன் தான். பாக்யராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே மாதிரி பார்த்திபன் சாரோட ஸ்க்ரீன் பிளே இருக்குமா? இருக்காது. அவர் கூடவே ஒர்க் பண்ண பார்த்திபன் சாருக்கு, பாண்டியன் சாருக்கு அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்குமா? இருக்காது. அவங்களுக்கு தனி அது மாதிரி தான் பையனுக்கு தனி டேலண்ட் இருக்குது. அவங்க நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் சுற்றி இருந்து பாக்யராஜ் பையன் நல்லா பண்ணல, பாக்யராஜ் பையன் நல்லா பண்ணலன்னா அவரை பாக்யராஜ் பையனாக பார்க்குறீங்க. நான் அவரை சாந்தனுவாக பார்க்குறேன். சாந்தனு இஸ் எ ஸ்டாண்டலோன் கேரக்டர். அந்த ஸ்டாண்டலோன் கேரக்டருக்குன்னு நிறைய நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வெப் சீரிஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். நிறையா வந்து அவர் டான்ஸ் பண்ணலாம், டான்ஸ் ஸ்கூல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இஸ் எ வெரி குட் டான்ஸர். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ பாக்யராஜ் சாரை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்க பையனை வந்து இது இல்லை, அந்த க்ரோத் இல்லைன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த ப்ரெஸ்ஸில் வந்து நடந்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு ராதிகா மேடம் கோவப்பட்டது 100% கரெக்டு. பண்ணக்கூடாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் எமோஷ்னல் திங். அந்த எமோஷனை வந்து தயவுசெய்து மதிங்க. ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஒரு ப்ரைவசி, ஒரு பப்ளிக் தான், ஃபேன் தான். ஃபேன்ஸ் இல்லைன்னா இல்லை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்தவங்க ஃபேன்ஸ் இல்லை. ஃபுட்டேஜ் வேணுங்கிறதுக்காக வந்து எல்லோரும் க்ளோஸ்அப்பில் வச்சு இப்படி எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி இருந்தால் ஒன்று செய்யுங்க. லென்ஸு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணி தூரத்துலேருந்து வரும்போது லென்ஸை க்ளோஸ் வச்சு எடுக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஒரு கேமராவில் நீங்கள் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஃபுட்டேஜ் ஒன்று தூரத்துலேருந்து நடந்து வந்தோம். நல்ல கேமராமேன் ட்ரெயின் ஆகிட்டு, நம்ம தூரத்தை தான் சார் போவோம், லென்ஸ் பர்ஃபெக்டாக வைக்கணும் சார்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 120 லென்ஸ் எல்லாம் போட்டு, இல்லை 800 to 400 லென்ஸ், 400-800 லென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போட்டு இதில் எடுக்கிறாங்கல்ல, வைல்ட் லைஃப்பில் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தூரத்தில் வச்சு எடுங்க. கிட்ட வராதிங்க. அங்கே அழுது இருக்கிறாங்க, மனசு சோகமாக இருக்குது, கிட்ட போய் கேமரா வச்சா எப்படி இருக்கும்? அது ஒருத்தருடைய பர்சனல் இல்லை. நாளைக்கு ஒரு கேமராமேனுடைய லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கும்போது நான் போய் ஃபோனை வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா ஏன் இப்படி அழுவுறீங்க? இப்படி அழுவாதீங்க, உங்களுடைய சோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரு பர்சனல் இருக்குல்ல, அது மாதிரி தானே நடிகர்களுக்கும் இருக்கும். அதை தான் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் எங்ககிட்ட தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.